வணக்கம். நான் வந்து டாக்டர் ஃபர்ஸ்ட்டு. என் பேர் டாக்டர் ஓவியக்கண்ணன். என்னால் வந்து இங்கே பேசினவங்க அளவுக்கு ஒரு எமோஷ்னலாக பேசுவான்னு கேட்டால் தெரியல. நான் கொஞ்சம் சாமானிய மக்கள் மாதிரி பேசுகிறேன். உங்ககிட்ட நம்ம ஒரு உரையாடல் மாதிரி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து கரண்ட் கட் ஆனது எவ்வளோ சந்தோஷம் நமக்குள்ள. ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வந்து விசில் அடிக்கிறாங்க, ஒருத்தர் வந்து கத்துறாங்க, ஒருத்தர் அப்போ இது இங்க மட்டும் இல்ல, வெளியே ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் பயம் வருது. ஏன்னா பேஷண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அதனால அவங்க சிரிச்சா என்ன திமுக கொண்டு போட்டியா ஒருத்தர் அப்ப 2 பேரும் சேர்ந்து ஒருத்தர் திரு முடிச்சானா தாவேக கொண்டு போட்டிருக்கான் அப்படின்னு. அப்போ நம்ம இந்த வாட்டி நம்ம வரலாறு எல்லாத்தையும் தாண்டி நம்ம கிட்டத்தட்ட நான் ஒரு ரொம்ப 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 இந்த ஃபேமிலியில இருந்து வந்தாலும் படிப்பறிவில் பார்க்கும்போது டாக்டர்ன்றது என் அப்பா அம்மா டாக்டர் கிடையாது. என் அப்பா அம்மா வந்து பெரிய ப்ரொஃபஷன்ஸ்லேருந்து வந்த ஒரு கிடையாது. ஒரு நார்மலான ஃபேமிலியிலேருந்து வெளியே வந்தவன் தான் நான். ஆனால் முடிச்சிருக்கேன். எம்டியில் வந்து ரேடியாலஜி வந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தான் ரீசெண்டாக ஜாயின் பண்ணேன். நான் ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியில் குரோம்பேட்டில் படிக்கிறேன். நான் ரேடியாலஜி ஜாயின் பண்ணிட்டு இருக்கும்போது ரேடியாலஜி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஸ்கேன் எடுத்து 4000 ரூபாய் அந்த கணக்கு வச்சிருப்பாங்க. நான் ஒர்க் பண்ற காலேஜ் பக்கத்திலே ஒரு காலேஜ் தாம்பரம் மெடிக்கல் கவர்மெண்ட் காலேஜ் ஒன்று இருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் காம்படிஷன் ஈக்குவலா இருக்கு. எங்களுக்கு வர டாக்டர் சீனியர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து நமக்கு அதிகமான கேஸ் வரும். எப்போ வந்து கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணாங்களோ அப்போது வந்து கேஸ் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனோட கூட போட்டி போற அளவுக்கு ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனை கொடுத்தது நம்ம திராவிட ஆட்சி மாடல் வந்து தலைவர் கொடுத்திருக்காரு. ஆனா அதுல பயன்படுற மக்கள் வந்து தினமும் பயன்படுறாங்க. ஒருத்தர் நான் அந்த ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு. நம்ம வந்து தோத்துருக்கோம். நம்ம எப்படி தோத்துருக்கோம், என்ன ஏதுன்றது எதுவுமே வந்து பெருசா விளங்கலை இந்த இடத்துல. மொத்தம் 1,74,00,000 பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க, தாவேகா ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனா நம்மளோட பயன்பாட்டுல நிறைய பயன்பாடு வந்து மக்களுக்கு வந்து சென்றடைஞ்சிருக்கு. எல்லா ஸ்கீம்ஸும் மக்களுக்கு சென்றடைஞ்சிருக்கு. ஆனா மக்களை எங்க நம்ம விட்டோம், எல்லா இடமும் செஞ்சிருக்கோம். எங்க பண்ணிருக்கோம்னா மகளிருக்கு உரிமை தொகையை கொடுத்திருக்கோம், விடியல் பயணம் கொடுத்திருக்கோம், தமிழ் புதுமை திட்டம் கொடுத்திருக்கோம், புதுமை பெண் திட்டம் கொடுத்திருக்கோம். இதெல்லாம் தாண்டி வந்து ரொம்ப நுணுக்கமான ஒரு இது இருக்கும். ஒரு கிரானிக் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த சுகர் பேஷண்ட் மாதிரி, பிபி பேஷண்ட் மாதிரி வயசானவங்க எல்லாம் வந்து கர்ப்பப்பை இறக்கும் வந்து இவங்க விட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்களோட பசங்க எல்லாம் ஃபாரின் போயிட்டாங்கன்னா அவங்கள பார்த்து இருப்பாங்க. அந்த மாதிரி பேஷண்ட் வந்து இப்ப பண்ணும்போது வீட்டுக்கு இல்லம் தேடிய மருத்துவம் போகும்போது அதுக்கு எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்க எல்லாரையுமே சரி பண்ணியிருக்கோம். நம்ம எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ண தெரிஞ்ச நமக்கு சொல்ல தெரியல. பேர் வச்சிங்களா சோறு வச்சிங்களான்ற மாதிரி சோறு வச்சு சொல்ல தெரியல. நம்ம மக்கள்கிட்ட போய் சேர்க்காம இருந்துட்டோம். நம்ம எதிர்த்து களமாடின அரசியல் நம்ம இப்ப புது அத்தியாயத்துக்கு வந்து உருவாகிட்டு இருக்கோம். இந்த அத்தியாயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கல்ட் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. ரெண்டு கர்ப்பிணி பெண், அதுல ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கு வந்து ஒரு ட்வின்ஸ், மொத்தம் 43ல இருந்து உயிர் உள்ள இழந்திருக்கு. எனக்கு தெரியும், நான் ஸ்கேன் பண்றதுக்காக வந்து அவங்க பெண் தாய்மார்களுக்கு தெரியும் ஒரு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு வந்து எவ்வளவு தூரம் வந்து தண்ணி குடிச்சிட்டு அவங்க வந்து யூரின் பாஸ் பண்ண முடியாம அந்த ஸ்கேன் எடுப்பாங்கன்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு குழந்தைக்கும் நாங்கள் ஸ்கேன் எடுத்து குழந்தை நல்லா இருக்கா, குழந்தை வந்து வாய் பேச நல்லா இருக்குமா, குழந்தைக்கு என்ன அனாமலிஸ் என்ன இருக்குமா அப்படின்னு பார்த்து பண்ணி ஒரு குழந்தை வருதுன்னா அந்த குழந்தை வெறுமனே வந்து தாய்க்கும் அப்பாக்கும் மட்டும் கிடையாது, இந்த சமுதாயமே பெத்தெடுக்குது அந்த குழந்தைய. அத்தனை குழந்தைய போயிட்டு அத்தனை உயிரை 44 உயிர் மேல போய் கொண்டுட்டு எந்த விதமான
பழிய மேல ஏத்துக்காம அங்கிருந்து ஓடி வந்துட்டு கேட்டா நான் இங்கதான் இருப்பேன், நான் அங்கதான் இருப்பேன், இந்த வீட்டுல இருப்பேன், அந்த வீட்டுல இருப்பேன், மக்களோட இருப்பேன்னு ஒரு வார்த்தையும் கிடையாது. கட்சி ஆபீஸ்ல இருப்பேன், கட்சிக்காரங்களை கேட்டு இருப்பவங்களும் கிடையாது. ஒரு மரண வியாபாரி மனப்பான்மையில தெரிஞ்சுக்கிட்டு, ஆனா எந்த விதமான இதுவும் இல்லாம இருக்கு. ஆனா இவ்வளவு நடந்தும் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க தாவேக்காக்கு. அப்போ ஒரு கல்ட் பிஹேவியர் வந்து ஒரு குருட்டு மனப்பான்மை இருக்கு. எல்லாரும் சொன்னாங்க, எங்க வரலாற்றை பத்தி எல்லாரும் பேசுவாங்க. எனக்கு முன்னாடி பேசின தோழர்கள் உடன்பிறப்புகள் எல்லாம் சொன்னாங்க, இத மாதிரி வந்து இந்த இடத்துல இருந்து நம்ம படிச்சோம், இந்த இடத்துல இருந்து வந்தோம், இதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க, அவாக இருந்தாங்க. நம்ம சாமியார் கிட்ட இருந்து அந்த கல்ட் பிஹேவியரை நம்ம வந்து இவங்க கிட்ட இருந்து கோவில்ல இருந்து வெளியே எடுத்துட்டு வந்து நம்ம வந்து தியேட்டர்ல தொலைச்சிட்டோம். நம்ம தியேட்டர்ல இருந்து வெளியே எடுக்கணும்னா இந்த கல்ட் பிஹேவியரை வந்து நம்ம காலி பண்ணணும். இந்த மூட நம்பிக்கையை, இந்த குருட்டு மனப்பான்மை, குருட்டு நம்பிக்கையை வெளியே எடுக்கணும்னா எது கேட்டாலும் அண்ணன் பார்த்துப்பார். என்ன சொன்னாலும் எங்க அங்க இருக்க அண்ணன் கேஸ்னா அண்ணன் பார்த்துப்பார் சார். என்ன சொன்னாலும் அண்ணன் பார்த்துப்பார். இதுக்கு முன்னாடி கேட்டா பெண்கள் பாதுகாப்பு கேட்டா அது வந்து நம்ம மேலதான் தப்பு. திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. ஆனா இதுவே வந்து தாவே காசுல கேட்டா சுயமா அது வந்து ஒரு சுய ஒழுக்கம் அப்படின்றது எல்லாத்துக்குமே டபுள் ஸ்டாண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி அதுவும் வந்து ஒருத்தர் இருக்காரு பாருங்க, ஒரு 6 அடிக்கு அவர்கிட்ட முதல்ல சொல்லணும். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கொடுத்து வச்சிருக்காங்க. லாட்டரி டிக்கெட் கிடைக்கிறதெல்லாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் நடச்சிக்கிட்டு அதுக்கு அவருக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரிங் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ இந்த இந்த இதுவை அட்ரஸ் பண்ணணும்னா எல்லாரும் எனக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எல்லாரும் போய் பேசுங்க, எல்லார்கிட்டையும் பேசுங்க. எந்தெந்த இடத்துலலாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த இடத்துல எல்லா இடத்துலையுமே நம்மளோட கொள்கையை பத்தி பேசுங்க. நம்ம எங்கிருந்து வந்தோன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாரும் கேட்கிற கேள்வி என்ன, வாட் பாசிபிள் கோ ராங்? தப்பா போல 75 வருஷமா எல்லாம் நல்லா இருக்குல்ல, இப்ப என்ன தப்பா போகுது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கறாங்க. அப்படி கிடையாது. நம்ம கட்டி இருக்கிறது எல்லாமே மண்ணுல தான் கட்டியிருக்கோம். நம்மளுக்கு பின்னாடி ஒருத்தர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா நம்மளை செரிச்சு வர்றதுக்கு. நான் திருப்பரங்குன்ற இஷ்யூ வரும்போது தாவேக்கோட நிலைப்பாடு என்ன? 0. சிஏஏ வரும்போது என்ன நம்ம என்ன பேசணுமோ ஆமாம் போடுறது. அதே மாதிரி ஒரு இடத்துலையுமே எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங் ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணுமோ எந்த இடத்துலையுமே அவங்க எடுக்கல. எல்லா இடத்துலையுமே நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம பின்னாடி மக்கள் இருக்காங்க. ஆனா மக்களுக்கு யாரால இதெல்லாம் நல்லா இருக்கும், எதனால இந்த பிரச்சனை நம்மளுக்கு வராம இருக்கு அப்படின்னு தெரியல. அதுவும் படிக்க வச்சோம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் ஒன்று, என்ன படிக்க வச்சீங்க? நான் தான் ஏதாவது கஷ்டப்பட்டு படித்தேன், நீங்க என்ன எங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிட்டீங்க அப்படின்னா இவங்களுக்குலாம் என்ன பாதி பேர் டிகிரி முடிச்சுட்டு என்ன நடக்கும்னா எல்லா வட்ட செயலாளரும் போயிட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு பிட் பேப்பர்ல எழுதி திமுக வட்ட செயலர் தூக்கி போட்டு இந்தாங்க பார்த்து காப்பிடிங்க அப்படின்னு கொடுக்கணும் நினைப்பு. அப்படி கிடையாது. நீங்க போய் படிக்கணும்னா அந்த கேட்டை ஓபன் பண்ணி விட்டது திமுக. நீங்க படிக்க வைக்கிறதுக்கான கேட்டை ஓபன் பண்ணி விட்டு நீங்க படிங்கன்னு சொல்றது திமுக. நான் எம்பிபிஎஸ் முடிச்சிட்ட பிறகு நான் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன். இன்டர்ன்ஷிப் பண்ற நேரத்துல அப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் கோர்ட்ல வந்து நீட் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க என்னன்னா, இதே மாதிரி ஓபிசி ரிசர்வேஷன் நம்மளுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்த விபிசி டைம்ல தலைவர் கலைஞர் எடுத்து வந்து கொடுத்தா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஓபிசி ரிசர்வேஷனை வந்து நாங்கள் கேன்சல் பண்றோம்ட்டு பிஜேபி ஆட்சியில் வந்து சொல்றாங்க. அப்ப திமுக ஆட்சியில கூட இல்லை. முதல் பெட்டிஷனா திமுக அங்க போய் நிக்குது, ஓபிசிக்கும் வேணும்னு சொல்லுது. அதுக்கப்புறம் தான் நான் எக்ஸாமுக்கு அட்டன் பண்றேன். அதுக்கப்புறம் தான் எனக்குள்ள வருது. அது சுப்ரீம் கோர்ட் வந்து கேஸ் எடுத்து நடத்தி ஓபிசி ரிசர்வேஷன் கேன்சல் பண்ணீங்கன்னா நாங்க அதுக்கப்புறம் மொத்தம் நீட்டை கேன்சல் பண்ற மாதிரி வரும்னு சொன்ன பேருக்கு தான் இவங்க வந்து அது பின் வாங்குறாங்க. பிஜேபி பின் வாங்கி நான் கிரீமி லேயருக்கு மட்டும் நாங்க போட்டுக்கிறோம், கிரீமி லேயருக்கு நாங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு மீசில மண்ணோட்ட மாதிரி வராங்க. அப்போ எல்லாரும் வாழ்க்கையிலும் ஒரு விதத்துல இருந்து இன்னொரு விதத்துல திமுக உள்வாங்கி இருக்கும். அவங்க திமுகவால பயன்பட்டு இருப்பாங்க. அது அவங்களுக்குள்ள இருக்க திமுகவால பெனிஃபிட் ஆன அந்த ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா, அதை தட்டி எழுப்ப வேண்டியது ஒரு திமுக காரனுக்கான கடமை. அப்படி நம்ம தட்டி எழுப்பினா மட்டும்தான் அடுத்த தலைமுறை வந்து இங்க நிம்மதியா இருக்கும். அடுத்த தலைமுறைக்கு என்ன தேவை, நமக்கு நம்ம அப்பா அம்மா கொடுத்துட்டு போனதை நிம்மதியான வாழ்க்கையை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும்னா நம்ம இந்த வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுதான் நம்ம லெகசியை நம்ம கீப் அப் பண்ண முடியும். இன்னைக்கு ஒரு என்னோட சீனியர் ஒருத்தவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் நேற்று பேசிட்டு இருந்தேன். அப்ப பேசும்போது நான் ஒரு மே 4க்கு முன்னாடி இருக்க மாதிரி ஒரு நடப்புல ஒரு பேச்சு பேசிட்டு இருந்தோம் அவங்க கிட்ட. இதை மாதிரி உங்க ஊர் மாதிரி இல்லை எங்க ஊர்லாம், நாங்களாம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல நாங்க எந்த மாதிரி தெரியுமா, நாங்க வந்து உங்களுக்குலாம் 1000 பேருக்கு வந்து ஒரு டாக்டர் இருந்தா வந்து பெரிய விஷயம்,
எங்க ஊர்ல எல்லாம் வந்து 1000 பேருக்கு வந்து 4 டாக்டர் இருக்கும், நாங்கெல்லாம் யார் தெரியுமா என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அந்த சீனியர் வந்து மக அந்த ராஜஸ்தான் அந்த சைட்ல இருக்காங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு அப்படியாப்பா அப்படியாப்பான்ட்டு நான் ஒன்னே சொல்லட்டுமா உங்ககிட்ட அப்படின்னா சொல்லுங்க அப்படின்னு. ஏன், ஒரு நாளும் வந்து ஷாருக் கானால எங்க ஊர்ல வந்து எம்எல்ஏ கூட ஆக முடியாது. இது சொன்ன உடனே இந்த பாரதி ராஜா படத்துல ஒரு கட் பண்ணி சலுப்பு அடிக்கிற மாதிரி ஒரு இது. நான் எதுவுமே பேசல, அதே இடத்துல கையை கொடுத்துட்டு நீங்க சொன்னது ரொம்ப சரிமா, நான் தோத்துட்டேன் விட்டுருங்க. திமுக காரன் தோல்வி ஒத்துக்கதே இல்லை, ஆனா அன்னைக்கு ஒத்துக்கிட்டேன். ஏன்னா காரணம் என்னன்னா அதுதான் உண்மை. அதை மாத்தி எப்பவுமே அமைப்போம். நம்ம வந்து 6 மாசம் தலைவர் கொடுத்துருக்காருன்னா அவங்களுக்கு வந்து அம்பலவரன்றோன்னு வச்சிருக்காரு. ஒரு இடத்துலயும் பண்ற தப்ப சுட்டி காட்டணும், மக்கள் கிட்ட ஒன்னே ஒன்று சொல்லணும். எது கேட்டாலும் மாற்றம் மாற்றம் மாற்றம்ன்றாங்க. எப்பவுமே வந்து எல்லா மாற்றமும் வந்து முன்னேற்றத்தை கொடுத்துறாது, ஆனா எல்லா முன்னேற்றத்தும் மாற்றத்தை கொடுக்கும். முன்னேற்றம் நடந்தனாலதான் இன்னைக்கு எல்லாருமே சரிசமமா உட்காந்து எல்லாருமே ஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஷர்ட்ல ஒரு பெண்ணோ டிகிரியை வச்சுட்டு இருக்கோம். அதுதான் மாற்றம், அதுதான் முன்னேற்றத்தை கொடுத்த மாற்றம். இதுதான். நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.